தோல்வி அடைஞ்சு தீயில விழுந்தாலும் கூட ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி உயிரெழுந்து வரக்கூடிய மீனராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க. வாழ்க்கையில் அத்தனை கஷ்டம் என்னம்மா மீனராசிக்காரங்களுக்கு மட்டும்தான் கஷ்டமா, மற்ற ராசிக்காரர்களுக்கெல்லாம் கஷ்டம் இல்லையா அப்படின்னு கேட்பீங்க. எல்லாத்தையும் விட மீன ராசிக்காரர்களுக்கு அதிகமாகவே இருக்குதுங்க. நல்லது கெட்டதை முழுசாக தெரிஞ்சவங்க, குரு பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க, எல்லா இடத்துலையும் நேர்மையையும் உண்மையையும் மட்டும் நம்பக்கூடியவங்க. உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா தப்பு தான், வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க. உங்களை ஒருத்தருக்கு பஞ்சாயத்து கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படின்னா நீங்கள் கூட்டிகிட்டு போகிறவர் பக்கம் எல்லாம் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க. எந்த தரப்பில் நியாயம் இருக்குதோ அங்கே தான் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க. உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்றைக்குமே கை கொடுப்பீங்க. உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய மாட்டீங்க. இதனாலேயே மீன ராசிக்காரர்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே ஏற்பட்டுட்டு இருக்கு. புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க, பூ போல மனசு, கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க, எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க, தங்களோட கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவாங்க. இதனால் பார்க்குறவங்க எல்லாருமே மீனராசியா, இவங்களுக்கு என்னப்பா நல்லா இருக்காங்க, இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினச்சிட்ருக்காங்க. ஆனால் சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தாங்க தெரியும். கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது. ஏதோ தடுமாறி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்கிறதுக்குன்னே நிறைய பேர் தேடி வருவாங்க. உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்களை தேடி வருவாங்க. அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுட்டு போயிடுவாங்க. மறுபடியும் அவங்க உங்ககிட்ட வந்து உதவின்னு கேட்பாங்க. அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மறுபடியும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தாங்க நீங்கள். வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக தினம் கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க தான் நீங்கள். ஏன் எனக்கு மட்டும் இவ்வளவு கஷ்டம் வருது, என்னோட வாழ்க்கையில் மட்டும் நான் யாருக்கும் எந்த கெடுதலையுமே கஷ்டத்தையோ துன்பத்தையோ நான் கொடுத்ததே இல்லை, எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரியெல்லாம் நடக்குது அப்படின்னு தான் நிறைய நபர்கள் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. மீன ராசிக்காரர்களுக்கு பிரச்சனை அப்படிங்கிறது வருங்க, ஆனால் அது கொஞ்ச நாளுக்கு அப்புறம் போயிடும். இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலைமையில தான் நிறைய நபர்கள் வாழ்ந்துட்டு இருக்கீங்க. நீங்கள் என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் உங்களை பிரச்சனையும் கஷ்டமும் வந்துட்டு தாங்க இருக்குது. ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம இந்த பதிவில் தெளிவாக பார்க்க போகிறோங்க. மீன ராசிக்காரங்க கடந்த சில வருஷமாக, கடந்த காலகட்டங்களில் தங்களோட வாழ்க்கையில் எங்கே போகுதுன்னே தெரியாமல் இருந்திருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் மிகப்பெரிய ஏமாற்றம் தான். புதுசாக ஒரு சில பிரச்சனைகளும் கஷ்டங்களும் தானாகவே உங்களை தேடி வந்திருக்குங்க. மீனராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க, சொத்துக்களை இழந்தாங்க, தங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையும் இழந்தாங்க. கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையும் இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது, எனக்கு உயிர் வாழவே பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியலடா சாமி, தயவு செஞ்சு என்னை உன் கூடயே கூட்டிகிட்டு போயிரு, நான் இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டதுக்கு என் வாழ்க்கையில் வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிடுச்சு, உங்கள் மனசில் கவலையும் துன்பமும் தான் அதிகமாக இருக்குதுங்க, நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துறதுக்கும் நீங்கள் நிறைய நபர்கள் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்கள் என்னமா பண்ணுங்க, எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன்னோட வேலையில் மட்டும் என்றைக்குமே குறிக்கோளாக இருக்காங்க. இனி நீங்கள் வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியையும் மட்டுமே தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குதுங்க. இது நாள் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தை எல்லாமே விட்டுருங்க. இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோங்க. இந்த 2025 கிட்டத்தட்ட நிறைய விஷயங்கள் அப்படிங்கிறது கஷ்டத்துலேயே அனுபவிச்சிட்டிங்க. பாதி நாட்கள் போயிடுச்சுங்க. நிறைய கஷ்டங்கள், இழப்புகள், துன்பங்கள் எல்லாமே உங்களுக்கு வந்துருச்சுங்க.
இனி இருக்கக்கூடிய நாட்கள்லையாவது உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேங்க. மீனராசிக்கு நல்ல ஒரு ராஜயோகத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமையுதுன்னு நான் சொல்கிறேங்க. மீன ராசிக்காரர்களுக்கு உங்களுக்கு இந்த கிரக நிலைகள் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்க்கலாமா? பஞ்சம பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் குரு பகவானும், ரணரூண ரோகஸ்தானத்தில் கேது பகவானும், கலத்திரஸ்தானத்தில் சுக்கிர பகவானும், அஷ்டமஸ்தானத்தில் சூரிய பகவான், அவர் கூடவே புதன் பகவான் கூட்டணியில் இருக்கிறாங்க. பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய் பகவானும் இருக்காங்க. உங்களுக்கு அதே மாதிரி கிரகங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமான அமைப்பில் தாங்க இருக்காங்க. அதே மாதிரி செவ்வாய் பகவான் அயன சயன போகஸ்தானத்தில் சனி பகவானும் ராகு பகவானும் கூட்டணியில் இருக்காங்க. இப்படி கிரக நிலை இருக்குதுங்க. சூரியன் சுக்கிரன் இணைஞ்சு மூல திரிகோண வீட்டில் இருக்கிறாங்க. இதில் சுக்கிரன் நீச்சம் அடைந்தாலும் நீச்சப்பங்க ராஜயோகம் கிடைக்க போகுதுங்க. மேலும் சுக்கிரன் மற்றும் புதன் இணைஞ்சு லக்ஷ்மி நாராயண யோகத்தை தரப்போகிறாங்க. சூரிய பகவான் 16ஆம் தேதிக்கு பிறகு செவ்வாயோட வீடான விருச்சிக ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. அதே வீட்டில் சுக்கிர பயிற்சியும் இருக்குதுங்க. ஏற்கனவே அங்கே செவ்வாய் ஆட்சி பலத்தோடு இருக்கிறாரு. குருவோட பார்வையும் உங்களுக்கு அங்கே முழுசாக கிடைக்குதுங்க. அதனால் எந்த ஒரு பிரச்சனையுமே உங்களை தேடி வரவே வராது. எல்லாமே சுபமாக முடியும். இந்த இடப்பட்ட 6 மாத காலகட்டங்களில் உங்களுக்கு சனியோட வக்ர நிவர்த்தியும், சூரிய பயிற்சியும், சுக்கிர பயிற்சியும், குருவோட வக்ர நிவர்த்தியும், இது எல்லாமே பார்த்திங்கன்னா 4 ராஜ கிரகங்களோட ஒட்டுமொத்த பயிற்சி பலன்களுமே உங்களுக்கு முழுமையாக கிடைக்க போகுது. இதன் மூலமாக கடந்த காலகட்டங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதையெல்லாமோ இழந்துட்டு கஷ்டப்பட்டுட்டு வருத்தப்பட்டுட்டு இருந்தீங்க, அதை எல்லாத்தையுமே பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக பார்க்கப்படுதுங்க. இந்த சனி பயிற்சி மூலமாக உங்களுக்கு பார்த்திங்கன்னா கும்பராசியை விட்டு உங்களோட மீன ராசிக்கு வந்திருக்காரு. இப்போது உங்களுக்கு திருப்பி பார்த்திங்கன்னா கும்பராசிக்கு போயிடுவாருங்க. அவர் போன உடனே உங்களுக்கு குருவோட வக்ர நிவர்த்தி ஸ்டார்ட் ஆயிரும். குருவோட வக்ர நிவர்த்தி ஸ்டார்ட் ஆன உடனே உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒட்டுமொத்த குரு பயிற்சி பலன்கள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்க போகுதுங்க. ஏன்னா 12 ராசியிலேயே மீன ராசிக்காரங்க மட்டும்தாங்க குரு பகவான ராசி அதிபதியாக கொண்டவங்க. உங்கள் ராசியில் 8ஆம் இடத்துக்கு வந்த உடனே பார்த்தீங்கன்னா நல்ல தொழில் முன்னேற்றம், பொருளாதார முன்னேற்றம் எல்லாமே படிப்படியாக உங்கள் வாழ்க்கையில் அப்படியே உயரப்போகுது. சுக்கிர பயிற்சியை பொறுத்த வரைக்கும் இது பொது பலன்களாகவே பார்க்கப்பட்டாலும் 12 ராசிகளுக்குமே கூடுதல் முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்க போகுதுங்க. மீன ராசிக்கு இன்னொரு கூடுதலாக ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது இந்த சுக்கிர பயிற்சி மூலமாக நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா இத்தனை நாட்களாக மைனஸாக மட்டுமே செயல்பட்டு இருந்த சனி பகவான் உங்கள் வாழ்க்கையில் இனி வரக்கூடிய 6 மாத காலகட்டங்களுக்கு முழுவதுமாகவே ப்ளஸ்ஸாக மட்டுமே செயல்பட போகிறாருங்க. இதன் மூலமாக கடந்த காலகட்டங்களில் உங்கள் வாழ்க்கையில் நிறைய இழப்புகள் எல்லாம் சந்திச்சிருப்பீங்க. அது எல்லாமே சரி கட்டக்கூடிய ஒரு நாட்களாகவே வரக்கூடிய 6 மாத காலகட்டங்கள் அப்படிங்கிறது பார்க்கப்படுதுங்க. கடந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வேலை அப்படிங்கிறது கிடைச்சிருக்காது. ஏதோ ஒரு வேலை, கிடைக்கிற வேலைக்கு ஒரு 10,000 15,000 சம்பளத்துக்கோ பிடிக்காத ஒரு வேலையை செஞ்சுட்டு குடும்ப கஷ்டத்துக்காக வேறு வழியே இல்லாமல் செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் படித்த படிப்புக்கு ஏற்ற மாதிரியும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும், இல்லை ஒரு ஐடி ஜாப்போ, ப்ரைவேட் ஜாப்போ, பேங்க் ஜாப்போ, எந்த வேலைக்கு ட்ரை பண்ணாலுமே அந்த ஜாப் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுதுங்க. கோர்ட்டு கேஸுன்னு ரொம்ப அலைஞ்சிட்டு இருந்த நபர்களுக்கு சீக்கிரமாகவே உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வரும். சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே முடியுங்க. சனி பகவானினுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குதுங்க. இதன் மூலமாக வருமானம் அப்படிங்கிறது பல வகைகளில் வரும். தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்குங்க. அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள், புதிய பதவிகள் எல்லாமே தானாக உங்களை தேடி வருங்க.
ராகு கேதுவால் உங்களுடைய செல்வாக்கு உயரும், உடல் ஆரோக்கியம் மேம்படுங்க, சங்கடங்கள் நீங்கும். மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலையும் சரி, இல்லற வாழ்க்கையிலையும் சரி, நிறைய நபர்கள் தொல்லை கொடுத்துட்டு இருந்திருப்பாங்க. இனி அவங்களுடைய தொந்தரவு அப்படிங்கிறது முழுசுமே உங்களுக்கு இருக்காதுங்க. கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில் இரவு பகல் பார்க்காம உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க. உங்களுடைய சொந்த கம்பெனியை நினச்சி வேலை பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு இது நாள் வரைக்கும் அங்கே சரியான ஒரு அங்கீகாரம் கிடச்சிருக்காதுங்க. ஆனால் உங்களுக்கு அடுத்த வந்த நபர்களுக்கு நல்ல சம்பள உயர்வு வாங்கியிருப்பாங்க, ஹையரான பொசிஷன் கொடுத்துருப்பாங்க, உங்களுடைய சம்பளம் அதிகமாக கொடுத்துருப்பாங்க. இது எல்லாமே பார்த்து ரொம்பவே மனவேதனை பட்டிருப்பீங்க. இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சம்பள உயர்வு, மேலதிகாரிகள்கிட்ட ஆதரவு முதற்கொண்டு எல்லாமே கிடைக்க போகுதுங்க. குரு பகவானின் முழு ஆதிக்கம் பெற்ற மீனராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க. நீங்கள் எப்போவுமே உணர்ச்சி வசமிக்கவங்க. அது பாசமாக இருக்கட்டும் இல்லை கோபமாக இருக்கட்டும், அதிகமாக வெளிப்படுத்தக்கூடியவங்க. உங்களுடைய கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் எப்போவுமே மற்றவங்க கிட்ட இருந்து மறைக்கக்கூடியவங்க. உங்களுடைய அழுகையையும் கண்ணீரையும் இந்த வெளி உலகத்துக்கு காட்டாமல் பகட்டு வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கீங்க. பகட்டுனா தப்பாக சொல்ல முடியாது, வெளி உலகத்துக்கு சந்தோஷமாக இருக்கிறது மாதிரி, எந்த ஒரு கஷ்டமும் இல்லாத மாதிரி இருக்கிறது போல. ஆனால் உள்ளுக்குள்ள தினம் தினம் அழுதாலும் தீராத சுமைகளை தாங்கிக்கிட்டு இருக்கிறீங்க. இன்னும் ஒரு படி மேலே சொல்லணும் அப்படின்னா, அந்த கடல் மாதிரி ஆழம். சில சமயம் அமைதி, சில சமயம் கலக்கும். ஆனால் அந்த கடலுக்குள்ளதான் அந்த முத்து இருக்குது. அந்த முத்து தாங்க உங்கள் அதிர்ஷ்டம். இப்போது அந்த கஷ்டங்கள் எல்லாமே காணாமல் போக போகுதுங்க. இப்போது உங்களுடைய வரக்கூடிய நாட்களில் எல்லா நல்ல விஷயமும் பெருசாக நீங்கள் நினைக்கிறது எல்லாமே நடக்க போகுதுங்க. ஒரு நாள் கூட நமக்கு நிம்மதியே இல்லையே, நிம்மதியாக சாப்பிட முடியல, நிம்மதியாக தூங்க முடியல, எங்கேயாச்சும் போயிடலாமா கால் போன போக்கில் அப்படின்னு மனசு ஏங்குது. என்னடா சொந்த பந்தம், என்ன இந்த வாழ்க்கை, சொல்லப்போனால் ஏன் பிறந்தோம், நம்ம ஏன் கஷ்டப்படுறோம், எப்போ இந்த வாழ்க்கையை முடிச்சுக்கலான்னு கூட தோணுது. ஆனால் நம்ம இல்லாமல் போயிட்டா நம்மளை சுற்றி இருக்கவங்க கஷ்டப்படுவாங்க அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக இந்த உசுரை பிடிச்சி நிறுத்திக்கிட்டு இருக்கோம். மற்றவங்களுக்கு வேணால் முக்கியம் இல்லாமல் இருக்கலாம்ப்பா, ஆனால் எனக்கு எல்லாரும் முக்கியம், இதுதான் வேணும். யார் என்னை என்ன பண்ணாலும் பரவாயில்ல, எனக்கு கஷ்டம் கொடுத்தாலும் பரவாயில்ல, அவங்க நல்லா இருக்கட்டும் அப்படின்னு விட்டு கொடுத்து போகிறீங்க. ஆனால் விட்டு கொடுத்து கெட்ட பேர் மட்டும்தாங்க நமக்கு மிச்சம். யாருமே நம்மளை புரிஞ்சுக்கல. ஒன்று தனியாக உட்காந்துக்கிட்டு அழுகிறோம். இந்த மீன் தண்ணியில் சுற்றிக்கிட்டு அழுகிறது யாருக்குங்க தெரியும்? அந்த மாதிரி தான் உங்களுக்கு இது நாள் வரைக்கும் கிரக நிலைகள் பெருசாக சப்போர்ட் பண்ணல. உங்களுடைய அதிபதியாலையும் உங்களுக்கு எல்லா விதத்துலேயுமே முடியாத அளவுக்கு கஷ்டம்தான் சூழ்ந்துக்கிட்டு இருந்துச்சு. ஆனால் இப்போது உங்களுக்கு கிரக மாற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமாக இருக்குதுங்க. விதி திரும்பக்கூடிய சக்தியை இப்போ பெற போகிறீங்க. விதி திரும்புதா அப்படின்னா அப்படின்னு யோசிக்கிறீங்களா? விதி அப்படிங்கிறது இப்போது இது நாள் வரைக்கும் சொன்னது என்னங்க, கஷ்டப்படுறீங்க, வாழ்க்கை சிறப்பாக இல்லைன்னு சொன்னேன். அது மாற்றம் பெறதுக்கான விதி திரும்பக்கூடிய சக்தின்னு சொல்கிறேன். இப்போ கிரக நிலையில் உங்களுக்கு எந்தெந்த கிரகங்கள் சப்போர்ட்டாக இருக்க போகிறாங்க தெரியுமா? சனி பகவான், குரு பகவான், செவ்வாய் பகவான், சுக்கிர பகவான், புதன் பகவான். இந்த 5 கிரகங்கள் 5 அம்சங்களாக உங்களுக்கு செயல்பட போகிறாங்க. குரு பகவானை பொறுத்த வரைக்கும் அதிபதி குரு இப்போ உங்கள் ராசியிலேயே அமர்ந்திருக்காரு. அதனால இது உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய முன்னேற்றமாக இருக்க போகுது. அறிவு, புகழ், பணம் இது எல்லாமே சேர்ந்து கிடைக்க போகுது. குரு பகவான் இதுக்கெல்லாம் பொறுப்பேற்கிறாரு. என்ன பண்ணுற, ஏது பண்ணுற, எனக்கு புரியலப்பா, புத்தியே வேலை செய்யலப்பா அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? வேலை செய்யுங்க, தெளிவாக இருப்பீங்க, தெளிவான முடிவெடுப்பீங்க. உங்கள் பாதை ரொம்ப கிளியர் இருக்க போகுது. அதே மாதிரி சனி பகவான் 12ஆம் பாவத்திலிருந்து உங்க பொறுமையை சோதிக்கிறாரு. ஆனா குரு பார்வை அந்த சோதனை உங்களுக்கு சாதனையா மாற்றக்கூடிய சக்தியை கொடுக்குது. எதை எடுத்தாலும் சரி, சனி பகவான் என்ன பண்ணாலும் சரி, அதை சமாளிக்கக்கூடிய அமைப்புல குரு வராருங்க. அட என்னப்பா நீ சனி பகவானை குரு பகவானுங்கிற, சும்மா எதுக்கு மீனராசி இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க?
கொஞ்ச நாள் அமைதியாயிரு, படாத பாடு பட்டுட்ட, இந்த கொஞ்ச நாளாவது அவங்க நிம்மதியாக இருக்கட்டும். சும்மா அவங்க என்ன பண்ணிட்டாங்க, உன்னோட அமைப்பு கொஞ்சம் இப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்காக சோதிக்கிறேன்னு இப்படியா பண்ணி வைப்ப அப்படிங்கிற மாதிரி எச்சரிக்கை கொடுக்குறாரு. அடுத்தது செவ்வாயை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தைரியம் தர்றாருங்க. புதிய முயற்சிகளை கொடுக்குறாரு, வேலையில் ஆற்றல் கொடுக்குறாரு, துணிச்சலை கொடுக்குறாரு, எல்லாமே அதிகமாகுது. இது நாள் வரைக்கும் நம்மக்கிட்ட இல்லாமல் இருந்துச்சு, அது தயங்கிக்கிட்டே இருந்தோம், இது தப்பாக போயிருமோ, அந்த ஒரு மாதிரி தெம்பு இல்லாமல் போச்சு. ஏன்னா எல்லாமே கஷ்டமாக இருக்குது, எதையுமே நம்பி செய்ய முடியல அப்படின்னா யாரையுமே நம்ப முடியல. நமக்கு மட்டும் தேடி 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 சிக்கலாகவே இருந்துச்சு. இப்போ செவ்வாய் பகவான் அதுக்கு சப்போர்ட் பண்ணுறாருங்க. அடுத்தது சுக்கிர பகவான், உறவுகள், காதல், குடும்பத்தில் நிம்மதியை கொடுக்குறாரு. சுக்கிரன் அப்படின்னாவே சந்தோஷமான வாழ்க்கையை தரக்கூடியவர். ஒரு மாதிரி சந்தோஷத்துல இருக்க அப்படின்னா சுக்கிரன் நமக்கு உச்சத்துல இருக்கணும். யாரோ ஒருத்தவங்க வாழ்க்கையில அமைதியை கொண்டு வர போறாங்க, யார் மூலமாவது, ஓகேங்களா. அதே மாதிரி புதன் பகவான் குருவோட சேர்ந்து உங்களோட பேச்சுக்கு மாபெரும் பலமா மாறுறாரு. நீங்க ஒரு விஷயத்த சொல்லு, அது மக்கள் மத்தியில ஆதரவா மாறுங்க. நீங்கள் ஒரு சொல்லு சொன்னால் அது பலிக்கும். வாக்கு வன்மையால் வளம் காண போகிறீங்க. வாக்கு வன்மையால் எல்லாரையுமே கட்டி ஆள போகிறீங்க. மொத்தத்தில் மீன ராசி வாழ்க்கையில் தடுமாறி போன இடத்துல இருந்தே உயர்வுக்கு வரப்போகிறீங்க. விழுந்த இடத்துல இருந்து எந்திரிச்சா எப்படி இருக்கும், அதுவும் வேகமாக விழுந்ததை விட வேகமாக உயர்வாக எழுந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி தாங்க விழுந்த இடத்துலேருந்து எழப்போறீங்க. கண்டிப்பாக சந்தோஷம் பெருக்கெடுத்து ஓட போகுதுங்க. அதே மாதிரி உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை காண போகிறீங்க. அதாவது உங்களை தள்ளி விட்டவங்க, உங்களை ஒழிக்கணும்னு நினச்சவங்க எல்லாருமே உங்களை அண்ணாந்து பார்க்குற மாதிரி உச்ச நிலைக்கு வரப்போகிறீங்க. இத்தனை நாள் எனக்கு வேலையே இல்லை, நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தேன், எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன் உங்களுக்கு வேலை, புதிய வேலை வாய்ப்புகள், நீங்கள் எதிர்பார்த்த நல்ல சம்பளத்தோட உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்குங்க. அதே மாதிரி நான் போகாத கோயில் இல்லை, பார்க்காத ஹாஸ்பிட்டல் இல்லை, ஆனால் எனக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிற ஒன்று எனக்கு கிடைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த மீன ராசி அன்பு சொந்தங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமையுதுங்க. நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி உங்கள் வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ போகிறீங்க. அதே மாதிரி காதல் வாழ்க்கை, திருமண வாழ்க்கையில் ஒரு புரிதல் இல்லாமல் இத்தனை நாளும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தீங்க, அந்த நிலை எல்லாம் இப்போ மாறப்போகுது. சந்தோஷமா வாழ போறீங்க. குடும்பத்துல நிம்மதி பெருக்கெடுத்து ஓட போகுதுங்க. எல்லாரும் உங்களை பார்த்து பொறாமப்படுற நிலைக்கு குரு பகவான் உங்களை கூட்டிகிட்டு போகிறாரு. குரு உங்களை கையில் பிடிச்சிக்கிட்டு நடக்க வைக்கிறாருங்க. சனி சோதிச்சாரு, ஆனால் இப்போ அவர் விட்டுட்டாரு. அதாவது சனி பகவானை பொறுத்த வரைக்கும் தப்பான பிடியை விட்டுட்டாருங்க. இப்போ சப்போர்ட்டிவாக உங்களை பிடிச்சிருக்காரு. இதை எடுத்து இப்போ மீன ராசி ஆண்கள் இருக்கும், பெண்களும் இருக்கும். இதில் முதல்ல நான் ஆண்களுக்கு சொல்லிடுறேங்க, நீண்ட காலமாக எத்தனை தான் முயற்சி செஞ்சாலும் அடைய முடியாத ஒரு நல்ல பலன்களை உத்தியோக ரீதியாக, தொழில் ரீதியாக இப்போ அடைய முடியுங்க. யாரோ உங்களை நம்பி பெரிய பொறுப்புகளை எல்லாம் கொடுப்பாங்க. சொத்து வாங்கக்கூடிய வாய்ப்புகள், வண்டி வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே அமைய போகுதுங்க. புதுசாக வீடு வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. சொந்தமாக நான் இத்தனை நாளாக வாடகை வீட்டில் தான் இருக்கேன், எனக்கு வாடகை கொடுத்தே என்னோட பாதி சம்பளம் போகுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த மீன ராசி அன்பு சொந்தங்களுக்கு புதுசாக வண்டி வாகனம், வீடு வாங்கக்கூடிய அமைப்பு எல்லாமே அமைஞ்சிருக்குதுங்க. வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே வாங்குவீங்க. அதே மாதிரி மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வியில் மதிப்பெண்கள் அதிகமாக எடுக்க போகிறீங்க. கான்சன்ட்ரேஷன் அதிகமாக போகுது, மெமரி பவர் அதிகமாக போகுதுங்க. நீங்கள் வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகணும், இல்லை வெளியூருக்கு வேலைக்கு போகணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்க
இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த நாட்களில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி அரசாங்க உத்தியோகத்துக்கு ஏதாவது ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் நீங்கள் அதை செஞ்சீங்க, அதற்கான முயற்சிகளை எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அதில் வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க. ஆசைகள் எல்லாமே நிறைவேற போகுதுங்க. வெளிநாட்டு தொடர்பு மூலம் பணவரவு கிடைக்க போகுது, பழைய கடன் தீரப்போகுது, புதிய பண வாய்ப்புகள் உங்களை வந்து சேருங்க. இதில் ஆண்கள் கவனிக்க வேண்டிய விஷயம், யாரையுமே நம்பக்கூடாது. எந்த ஒரு நம்பிக்கையும் இவங்க நமக்கு பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னு யார் மேலேயும் நம்பிக்கை வைக்கக்கூடாதுங்க. யாரையும் நம்ப வேணாம். உங்கள் மேலே மட்டும் நம்பிக்கை இருக்கும். நம்மளால முடியும், நம்ம பார்த்துக்கலாம். எதுவாக இருந்தாலும் எந்த ஒரு வேலையாக இருக்கட்டும், ஒரு முடிவாக இருக்கட்டும், நீங்கள் உங்கள் சொந்த சுய புத்தியில் எடுத்து தான் இருக்கணும். அவங்க சொன்னாங்க, அவங்க செஞ்சாங்க, அடுத்தவங்களால் ஒரு வேலையை நீங்கள் செய்கிறீங்க, அடுத்தவங்களால் உங்கள் சிந்தனை வந்து